ஹாய்! இது மண்டே மார்னிங். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விளாக் அப்படின்றதுனால, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாரியான விளாகா இது கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் எப்பயுமே என்னோட மார்னிங் ரொட்டீன். டெய்லி மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சு முடிச்சு குளிச்சுட்டு, எப்பயுமே சீக்கிரமா ஜிம்ம ரீச் பண்ணிருவேன். ஜிம்முக்கு போனதும் என்னோட கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், கோர் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு, அன்னைக்கு சீக்கிரமா ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு, ஜிம்முக்கு ஒரு குயிக்கான டாட்டா பை பை சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சு, நான் வந்து என்னோட ஹேர் எல்லாம் ஸ்ட்ரெய்டன் பண்ணி முடிச்சு, குயிக்கா வந்து ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறம், என்னோட ரொம்ப மோஸ்ட் லக்கியான குர்தாவ போட்டேன். பிகாஸ் இது வந்து எங்க அம்மா எனக்காக வந்து ஆசையா ஸ்டிச் பண்ணி குடுத்த குர்தா. ஸோ அத போட்டு முடிச்சுட்டு, அம்மா கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ள எனக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, எப்பயுமே என்னோட பர்ஸ்ல ஹேண்டியா எனக்கு இருக்க லிப் பால்ம், லிப்ஸ்டிக், மாய்ஸ்சரைசர் அண்ட் குட்டி மிரர் வித் டிக் டாக் கிளிப்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு முடிச்சுட்டேன். கோயில்லேருந்து வந்துட்டாங்க. பூ அதெல்லாம் குடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு, வெளிய போறதுக்கு தேவையான பேக்க வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர் இட்ஸ் வெரி மஸ்ட். ஸோ வந்து ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் என்னோட வாலெட், அப்புறம் என்னோட பவுச் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம், ஸோ ஃபைனலா என்னோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்க சீக்கிரமா வந்து பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ற பஸ்ஸ தவிர, மத்த எல்லா பஸ்ஸுமே அங்க வந்துட்டுருக்கு. பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பஸ் மட்டும் வரவே இல்ல. ஃபைனலா அந்த பஸ்ஸும் வந்ததுக்கப்புறம் ஏறி டிக்கெட்லாம் வாங்கி முடிச்சுட்டு, விண்டோவ பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது, எனக்கு சென்னைய பார்க்கும்போதெல்லாம் ஒரு டவுட். இவ்ளோ பீப்பிள், இவ்ளோ பேரு, இவ்ளோ கிரவுடோட எங்க போய்க்கிட்டே இருக்காங்க? இந்த சுதாகர் காமெடில வர மாரி, எங்க போய்க்கிட்டே இருக்காங்க? அப்படிதான் வந்து தோணும். பட் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது, இந்த ஊர் எப்ப காமா இருக்கும்? அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டே வரதுக்குள்ள என்னோட டெஸ்டினேஷனும் வந்துருச்சு. நான் உள்ள போய் இன்டர்வியூஸ்லாம் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், ஆப்வியஸா வீட்டுக்கு போலாமா? இல்ல வந்து ஷாப்பிங் போலாமா? டி நகர் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு யோசனை வந்தது. வி சூஸ் ஷாப்பிங். ஷாப்பிங்லாம் போய் முடிச்சுட்டு, அங்க போய் கொஞ்சம் நெறைய திங்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு, பில்லிங் எல்லாம் போட்டு முடிக்கிற நேரத்துல, ஓகே நம்ம பஸ்ல போலாமா? ட்ரெயின்ல போலாமா? அப்படின்ற வந்து ஒரு டவுட். ஓகே ஒய் நாட் வி சூஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரெயின் தான் சூஸ் பண்ணோம். பட் அம்மா, நான் எல்லாருமே வந்து ஊருக்கு புதுசு அப்படின்றதுனால, வி மோஸ்ட்லி ப்ரிஃபர் பஸ் தான். பிகாஸ் அது வந்து ஈஸியா இருக்கும் ட்ராவல் பண்றதுக்கு அப்படின்னு. வந்து ட்ரெயின், மெட்ரோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாரி எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சிஸ்டர் ஆர் ஃப்ரெண்ட் ஹெல்ப் இல்லாம இதுவரையும் நாங்க வந்து மெட்ரோ, ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்களா வந்து ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு, எந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறுனா நம்ம ஸ்டேஷன் வரும் அப்படின்ற ஆசிலேஷனே ரொம்ப நேரமா இருந்து, ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி போனோம். பை காட் கிரேஸ் அது கரெக்ட்டான பிளாட்ஃபார்ம் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து அப்படியே ட்ரெயின அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்ட்டா எங்க ஸ்டாப் இறங்குறோம். மழை இவ்வளோதான்னு இல்ல. அவ்ளோ மழை பெஞ்சது. வேற ஆப்ஷனே இல்லாம நாங்க அங்கேயே வந்து இருக்கிற மாரி ஆயிடுச்சு. ஒரு மூவி சீன் மாரி அடிக்கிற மழை, காத்து அண்ட் வந்துட்டு போற ட்ரெயின், பேசஞ்சர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது நைட்டு அது வந்து அரவுண்ட் ஈவினிங் 6:00 அந்த மாரி ஆகுற மாரி ஆயிடுச்சு. ஸோ நைட் என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அங்கேயே நாங்க வந்து பாஸ்தான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா ஆஃப்டர் 6:15 நாங்க வந்து வீடு வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதும் குயிக்கா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, ஈவினிங் வந்து என்னோட ஸ்டைல்ல ஒரு பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆன் பண்ணிட்டு ஒரு தவா வச்சுட்டு, அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் அண்ட் ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஆனியன் வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு ஒரு சாட்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, அதில கொஞ்சமா உப்பு போட்டு அது சாட்டே ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து அதில வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்ட்டையும் அதில வந்து ஊத்திட்டோம். ஸோ இது வந்து பாயில் ஆயிட்டு இருக்க மீன்வெல் இந்த பக்கம் பார்த்தா பாஸ்தாவும் வந்து அம்மா வந்து பாயில் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதுவும் பாயில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் இதில எடுத்து போட்டு, நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஆஃப்டர் ஆல் நமக்கு வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களோட நைட் அண்ட் டே இப்படி தான் வந்து போச்சு. ஸோ வந்து ஹோப் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.